ஆகவே தன்னை சுற்றியுள்ள எந்த நாட்டையும் ஈரான் விட்டுவிடுவதாக இல்லை. ஓமானை கூட ஈரான் தாக்குவதன் அதன் காரணம் என்னென்று சொன்னால் பெட்ரோலிய விலை இதனால் எதிரப் போகின்றது. உலகம் முழுக்க இந்த பாதிப்பை உணர வேண்டும். இப்பொழுது சவுதி அரேபியா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கோமூஸ் நீரிணையால பெட்ரோலை கொண்டு வர முடியாத கட்டத்தில் சவுதி அரேபியாவில் கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதிக்கு பைப் லைன் இருக்கின்றது. அது செங்கடலுக்கு வருகின்றது. இப்பொழுது சவுதி அரேபியா சொல்லுகின்றது செங்கடலில் ஊடாக தான் இனி பெட்ரோல் வழங்கலாம் என்று. செங்கடல் அந்த துறைமுகத்தின் ஊடாக வழங்கும் போது ஐரோப்பாவிலிருந்து வரும் கப்பல்கள் இலகுவாக சுயஸ் கால்வாய் ஊடாக வெளியேறிவிடும். ஆனால் செங்கடலூடாக இலங்கை இந்தியாவுக்கு உங்களுக்கு அராபிய கடலுக்கு இந்த சமுத்திர பிராந்தியத்துக்கு வருமாக இருந்தால் நீங்கள் ஜேமனை தாண்டி வர வேண்டும். அங்கே கூத்தீஸ் இருக்கிறார்கள். அவர்கள் கப்பலை தாக்கினால் இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் தான் மிக மோசமாக பாதிக்கப்பட போகின்றது. ஆகவே இது மிக மோசமான பெட்ரோலிய நெருக்கடியை தான் எதிர்நோக்குவதாக இருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த யுத்தம் தொடங்கிலிருந்து பார்த்தால் யுத்தம் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறதை ஒழிய ரெண்டு தரப்பும் பின்வாங்குவதாக இல்லை. தீவிரமடைந்து கொண்டிருக்கிறதை அழிவே மெதுவடைவதாக நான் காணவில்லை.